பாருங்க. இப்படி தான் மிக்சிங் பண்ணணும். அப்போ தான் கறியில் போட்டு பிரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பொடியை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பொடியை இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு போட்டுட்டு கையை போட்டு பிரட்டினா வந்து கையெல்லாம் எரியும். அதனால் அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு இதில் பொடியெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக அதுக்கான மூடி ஒன்றை எடுத்து வச்சு நல்லா அப்படி ஷேக் பண்ணால் நல்லா ஒட்டும். பரவாயில்ல, நல்லா ஒட்டுற மாதிரி. முட்டை உடச்சி ஊற்றி சிக்கன் 65க்கு முட்டையை உடச்சி ஊற்றணும். மொத்தம் 1.5 கிலோ கறி. இது 1.5 கிலோ கறிக்கு 1/2 கிலோக்கு 2 முட்டை, 1.5 கிலோ கறிக்கு 6 முட்டை ஊற்றணும். இப்போ முட்டை எல்லாமே ஊற்றி குளுக்கந்தான் முட்டை கிடக்க வரணும்ல. நல்லா இப்போ பாருங்கள், நல்லா பெரட்டியாச்சு. பெரட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த முட்டையெல்லாம் வந்து அந்த சிக்கன் வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரையும் வெயிட் பண்ணால் போதும். சரி. இப்போ சிக்கன் 65 எல்லாமே ஊறிடுச்சு. ஊறினதை இந்த போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அப்போ அதை காமிச்சு பிரட்டினது பூராமே இதுதான். பிரட்டி ஏற்றி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். நான் அதை எடுத்தோன்னு காமிக்கிறோம் பாருங்கள். வேக வச்சு எடுத்தாச்சு. நான் அடுத்து போட போகிறோம் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்க. கரண்டில் குத்தி எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. நல்லா மொறுன்னு எடுத்தாச்சு. சின்ன பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். விரும்பி சாப்பிட்றதுக்கு சிக்கன் 65 மறக்காமல் நல்லா சாப்பிடுங்க, வாரத்துக்கு ஒருக்கா. இப்போ சிக்கன் 65 எல்லாமே ஊறிடுச்சு.